வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு முருகன் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு. சரி, இந்த சமயத்தில் பாலதேவராய சுவாமிகள் அவர்களுக்கும் நம்மளுடைய வணக்கங்களை, நன்றியை தெரிவிச்சுக்கணும். யார் இந்த பாலதேவராய சுவாமிகள்? ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் ஷிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன். கந்த சஷ்டி கவசம் இல்லையா? இதை கேட்கும் போதெல்லாம் மனசு அடைய இதமாயிடும். அந்த கந்த சஷ்டி கவசத்தை நமக்கு தந்தருளியவர் தான், எழுதியவர் தான் பாலதேவராய சுவாமிகள் அப்படிங்கிறவர். நமக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும், ஆனால் பாலதேவராய சுவாமிகளை தெரியாது. சரி, அந்த பாடலை பாடி இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே, அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் சூளமங்கலம் சகோதரிகள். அந்த சூளமங்கலம் சகோதரிகள் எத்தனையோ பாடல்கள் பாடி பக்தியில் நம்ம மூழ்கடிச்சிருக்காங்க, திளைக்க வச்சிருக்காங்க. சினிமாவிலையும் நிறைய பாடியிருக்காங்க. அந்த சூளமங்கலம் சகோதரிகள் என்னுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கேன். சூளமங்கலம் சகோதரிகளை நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த நான் பார்த்திடாத என்னுடைய அந்த மூதாதையர்களான சூளமங்கலம் சகோதரிகள் அப்படிங்கிற அந்த இருவரையும் இந்த தருணத்தில் நான் நமஸ்கரிக்கிறேன். சரி, வீராசாமி அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம தொண்டை தேசம், தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகிற அங்கே வள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு பக்கம் வியாபாரத்திலும் இன்னொரு பக்கம் பக்தியிலுமாக தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள். அதே போல வியாபாரத்தை மிக மிக நேர்மையாகவும் நீதியுடனும் செய்கிறது தான் முக்கியமான லட்சியம். காசுப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தார். அதோடு நீதியுடன் நேர்மையுடன் இருக்கிற தொழில்தான் சிறந்து விளங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண புருஷராக அந்த வீராசாமி பிள்ளைங்கிறவர் இருந்தார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. மனைவியோட வயிற்றில் கரு தங்கலை, தள்ளி போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு சதா சர்வகாலமும் அந்த சதாசிவத்தையே நினைச்சு வேண்டிட்டு இருந்தார். சதா சர்வகாலமும் அந்த சதாசிவத்தினுடைய மைந்தனான முருகப்பெருமானையே நினைச்சு உருகிட்டு இருந்தார், பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார், தவம் செய்துட்டு இருந்தார். வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்த அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பாலதேவராயன் அப்படின்னு பேர். அந்த பாலதேவராயன் வளர்ந்து இளம் பருவத்தை நோக்கி, இப்போ சொல்கிற அந்த டீனேஜ் பருவத்தை நோக்கி வரும்போது அந்த பாலதேவராயனுக்கு அப்பாவுடைய வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய தருணங்கள் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பக்தியிலும் அப்பாவை போலவே ஈடுபட ஆரம்பித்தார். இன்னும் சொல்ல போனால், என்னடா அது நம்ம 8 அடினா பையன் 64 அடி பாயிறானே பக்தியில் அப்படின்னு திளைத்து போனார். பக்தியில் மட்டும் இல்லை, 8 அடி பாய்ந்த வியாபாரத்தில் நீதியோடு 8 அடி அப்பா பாய்ஞ்சாருன்னா 64 அடி நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் அந்த வியாபாரத்தை பாலதேவராயன் செஞ்சிட்டே வர்றார். அப்போ அவர் சந்திக்கிற மிக முக்கியமான மனிதர்கள் எல்லாமே சைவ சமயத்தை வளர்த்த ஆன்றோர்கள், சான்றோர்கள். அப்படி அவர் இன்னைக்கு பெங்களூரு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஊரில் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முந்தைய விஷயத்தை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அந்த தருணத்தில் அவர் சில தமிழ் குறித்த விளக்கங்களை எல்லாம் அங்கு வரக்கூடிய பெரியோர்கள்கிட்ட, சான்றோர்கள்கிட்ட கேட்குற பாலதேவராயன். அதற்கு அவர்களும் விளக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடல்கள், கவிதைகள் அப்படின்னு எழுதி காமிக்கிறார். அட என்னையா இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு தரம் வாய்ந்ததாக, இவ்வளவு இலக்கண சுத்தமாக பிழையின்றி எழுதிய, நிறைய எழுது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாலதேவராயன் அப்படிங்கிறவர் ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் எழுதி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார், புலவர் பெருமக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லோரும் ஆன்மீகத்தில் இது மிக முக்கியமான பாடலாக
திகழும். நாம் இருக்கிறோமோ இல்லையோ இந்த பாடல் காலம் கடந்தும் நிற்கும் அப்படின்னு சொல்றார். அதுதான் கந்த சஷ்டி கவசம். சொல்லும் போதே எனக்கு சிலிர்ப்பு மேலிடுகிறது நண்பர்களே. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த உலகத்தில் இந்த தெருவில் வாழ்ந்தாங்கன்றதே நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்த ஒரு பாட்டை சொல்ல முடியுமானாக்க, இந்த படத்தில் தான் நினைக்கிறேன் இந்த பாட்டு, இல்லை அந்த படத்தில் இதுதான் அப்படின்ட்டுலாம் நம்ம குழம்பிக்கிறோம். ஆனால் 200 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி தேவார பாசுரங்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் கையகப்படுத்தி இந்த உலகுக்கு கொடுத்தாரோ, அதுபோல 200 வருடங்களுக்கு மேலாக இந்த கந்த சஷ்டி கவசம்ங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு. சூளமங்கலம் சகோதரிகள் பாடப்பட்டு அது இன்றைக்கும் பிராபல்யமாக தினமும் கேட்கின்ற பாடலாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பாலதேவராய அப்படிங்கிற அந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் பாலதேவராய சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆஹா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் யார்கிட்டேருந்து விழும், இப்படிப்பட்ட எழுத்துக்கள் யார்கிட்டேருந்து வந்து விழும், இப்படிப்பட்ட விஷயங்கள் யார் சொல்ல முடியும், அவர் குருவாத்தானே இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால பாலதேவராயன் அப்படிங்கிற பெயருக்கு பக்கத்தில் பாலதேவராய அடிகளார், பாலதேவராய சுவாமிகள் அப்படின்னு சேர்க்கிறாங்க. அவர் 6 படை வீடுகளுக்குமே எழுதியிருக்கார். ஆனால் நாம பாடிட்டு இருக்கிறது என்னவோ திருச்செந்தூர் முருகன் குறித்த கந்தசஷ்டி கவசத்தை மட்டும்தான். பழனிக்கு எழுதியிருக்கார், சுவாமிமலைக்கு எழுதியிருக்கார், பழமுதிர்ச்சோலைக்கு எழுதியிருக்கார், திருத்தணிக்கு எழுதியிருக்கார், திருப்பரங்குன்றத்துக்கு எழுதியிருக்கார், 6 படை வீடுகளுக்கும் எழுதியிருக்கார். ஆனால் நாம மனசுல உள்வாங்கிக்கிட்டு கந்தசஷ்டி கவசம்னு பாடுறது என்னவோ இதை பற்றி தான். அந்த பாலதேவரா சுவாமிகள் ஒரு நாள் பழனி அப்படிங்கிற இன்னைக்கு இருக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த பழனியம்பதிக்கு போகிறார். அப்படி போய் அன்று இரவு அந்த மலை மேலே தங்குறார். அப்படி தங்கும்போது பார்த்தா மலை அடிவாரத்திலையும் சரி மலைப்பகுதியிலையும் சரி நிறையா பேர் நோயோடும் குளிரோடும் பசியோடும் கைகால்கள் விளங்காமலுமாக நிறையா பேர் இருக்காங்க. அப்பனே ஞான பண்டிதா, இவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா அப்படின்னு கேட்குறார். அந்த பிரார்த்தனையெல்லாம் வைத்துவிட்டு அன்று இரவு உறங்கும் போது அசரீரினா ஒரு குரல். அந்த ஒரு குரல் எங்கிருந்து வந்தது? அந்த பழனியம்பதியில் இருக்கிற அந்த கருவறையிலிருந்து வந்தது. என்னவா வந்தது? வார்த்தையா வந்தது. வார்த்தையா மட்டுமா வரும்? கடவுள்கிட்ட இருந்து, கடவுள் சந்நிதியிலிருந்து வருது. ஒரு ஒளியாக, ஒரு பிழம்பாக, ஒரு ஜோதியாக ஒரு அசரீரி ஒன்று வருது. யாருக்கு? பாலதேவராய சுவாமிகளுக்கு. பாலதேவராயா, நீ சொன்னபடி அவர்கள் எல்லோருடைய நோயையும் குணப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எழுந்து போய் முருகா முருகா முருகான்னு தலைக்கு மேல 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு கண்களில் நீர் வழிய அப்படியே அந்த இடத்திலிருந்து முருக சன்னதியை நோக்கி சாஷ்டாங்கமா விழ நோய் நொடி இல்லாமல். அதனால தான் கந்த சஷ்டி கவசத்தை யார் ஒருவர் பாடினாலும், யார் ஒருவர் பாடி முருகனை துதித்தாலும் நமக்கு நல்லது நடக்கும். நமக்கு ஆரோக்கிய குறைபாடா ஆரோக்கியம் சீராகும், தேகம் பலம் வரும். தேக பலத்தை முருகன் தருவார். காசு பணம் இல்லையா? காசு பணம் தான் பலமா? அதை தருவார். கல்யாணம் வாழ்க்கை துணை இல்லையே, கல்யாணம் பண்ணி தருவார். கல்யாணம்ங்கிற ஒரு வரத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமேன்னு தவிச்ச அந்த வேலுச்சாமி பிள்ளைக்கு, வீராசாமி பிள்ளைக்கு எப்படி பாலதேவராயன் குழந்தையா கிடைச்சாரோ அது மாதிரி வேண்டுவோருக்கு அந்த முருகப்பெருமானே குழந்தையாக நமக்கு வருவான் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற பாடலை நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும், ஒவ்வொரு சஷ்டி திதியிலையும், ஒவ்வொரு விசாக நட்சத்திரத்திலையும், ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரத்திலையும் பாடணும். சரி, கந்தசஷ்டி கவசத்தை எப்போ வேணாலும் பாடலாம். வருகின்ற 22ஆம் தேதியிலிருந்து, தீபாவளி 20ஆம் தேதி, 22ஆம் தேதியிலிருந்து கந்தசஷ்டி அப்படிங்கிற திருவிழா, கந்தசஷ்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வைபவம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற கோயில்களில் ரொம்ப ரொம்ப சிரத்தையாகவும் ரொம்ப ரொம்ப சிறப்புடனும் நடக்கும். முக்கியமாக கந்தசஷ்டி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது, சூரசம்ஹாரம் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருவது திருச்செந்தூர் தான்.
எல்லா இடங்களிலும் சிறப்புற நடக்கிற அந்த கந்தசஷ்டி வைபவமானது, சூர சம்ஹார வைபவமானது திருச்செந்தூரில் இன்னும் கோலாகலமாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் ரொம்ப நேர்த்தியாக அங்கே நடக்கும். அந்த தருணத்தில் நாம் திருச்செந்தூருக்கு போகிறோமோ இல்லையோ, ஆனால் காலையும் மாலையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து, கந்தசஷ்டி 6 நாளும் விரதம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த கந்தசஷ்டிக்கு ஆரம்பித்து அடுத்த சஷ்டி வரைக்கும் விரதம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் இந்த சஷ்டினா 6, சஷ்டினா 6வது நாள், 6வது திதி, சஷ்டிங்கிற திதி 6வது. ஏன் 6வது திதி? ஆறுமுகன், ஆறுமுக பெருமான் இல்லையா? அந்த 6 தாமரைகளில் வந்த அந்த 6 முகம் ஒரு முகமானுச்சு. அந்த ஒரு முகம் தான் திருமுகம். அந்த திருமுகம் தான் முருகன். முருகு என்றால் அழகன் அப்படின்னு அர்த்தம். அந்த அழகனை, அந்த பேரழகனை, அந்த 6 முகம் நாயகனை கந்த சஷ்டி என்று 6 நாளும் விரதம் இருப்பவர்கள் தாராளமாக இதை பாராயணம் பண்ணுங்க. இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைகள் அமைகிறதா இல்லையா என்பதை நீங்களே உணர்வீர்கள். எல்லாம் அருளக்கூடிய வடிவேலன் இருக்க நமக்கு ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எம்எஸ் பாடினாங்க, எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினாங்க. குறையொன்றும் இல்லை குமரா அப்படின்னு அப்படியும் பாடலாம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, ஷஷ்டியின் நாயகனுக்கு அரோகரா.